வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். டுடே நம்ம என்ன எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்னா, விக்ரம் சாராபாய் பேஸ் சென்டரில் வந்துக்கூடிய டிரைவர் நோட்டிஃபிகேஷனுடைய ரிட்டன் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாமே எக்ஸாம்க்கெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இன்னும் 1 or 3 மந்தில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க விசேஷ் விக்ரம் சாராபாய் பேஸ் சென்டர் சைட்லேருந்து. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, வந்து பார்ட் டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 செக்ஷன் இருக்கும். அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் 50 மார்க்கும், அதே வந்து ரிசர்வ்டு கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 40 மார்க்கும் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் குவாலிஃபை ஆகுவீங்க. குவாலிஃபை மார்க்ஸினை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். பட் நீங்கள் எவ்வளோ அதில் வந்து கட் ஆஃப் மார்க் எடுக்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ ரிட்டன் டெஸ்ட் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஹிந்தி கிராமரெல்லாம் உங்களுக்கு வந்து அது ராஜ்யசபா அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கேட்டகரியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. சரிங்களா? ஸோ டிரைவருக்கு வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி சிலபஸில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கண்டக்ட் த ஷார்ட் லிஸ்டிங் த கேண்டிடேட். ஸோ நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேருன்ற விதமாக அவங்க வந்து கூப்பிடுவாங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் த மெரிட் இதுதான் வந்து முக்கியம். ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 100 கொஷின் கேட்பாங்க. 100 கொஷின் 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு கொஷனுக்கு 1 மார்க்கும், நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கு குறிப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணலாம் உங்களுக்கு வந்து அதுக்கு 0 மார்க் கொடுத்துடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இதில் வந்து மினிமம் 55 பார்ட் ஏல வந்து 50%, பார்ட் பி, பார்ட் சிலையும் 50% மார்க்கும் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணா தான் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகுவீங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்னு வந்து அவங்க வந்து கூப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நோ கோ பேஸ் பாஸ் ஆர் ஃபெயில். ஓகேவா? இதுதான் பியூர்லி வந்து நீங்கள் பாஸ் இல்லை ஃபெயில் இது 2 மட்டும்தான் அவங்க வந்து எவால்வேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. 100 பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் 60% பாயிண்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிடுவீங்க ஸ்கில்ஸ் டெஸ்ட்டில். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஃபைனல் செஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் டெஸ்ட் முடிஞ்சு குவாலிஃபை கேண்டிடேட் வந்து ஸ்கோர் அப்ளைன் த ரிட்டன் டெஸ்ட்டை வச்சு அவங்க வந்து ஒரு மெரிட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மெரிட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் உங்களை வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் கொடுத்துடுவாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து சிலபஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேரியஸ் செக்ஷன் மோட்டார் ஆக்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். லைசன்ஸ் ஆஃப் டிரைவர் மோட்டார் வெஹிக்கிளை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிளை பற்றி தெரிஞ்சுக்கணும். கண்ட்ரோல் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளை பற்றி தெரிஞ்சிருக்கணும். கண்ட்ரோல் ஆஃப் டிராஃபிக், இன்சூரன்ஸ் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள், அஃபென்ஸு, பெனால்ட்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர், மேனிட்டரி சைனு, ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரபுலன்ஸ். ஸோ இதில் பற்றி உங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு ஐடியா லெவல் இருக்கணும். அடுத்து வந்து பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் எலமெண்ட்ரி இங்கிலீஷ் தான். 8th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் தான். ஓகேவா? சினானிம்ஸு, ஆட்டனிம்ஸு, யூஸ் ஆஃப் கரெக்ட் வெர்பு, சூஸ் த அப்ரிசியேட் கிவன் வேட். ஓகே? ஃபேரஸ் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஓகேவா? இஸ்ஸு, வாசு, தட்டு, அப்புறம் இஸ் வந்து ஆன் வந்தால் இஸ், இந்த மாதிரி சிம்பிள் பேசேஜ் தான் அவங்க கொடுப்பாங்க. இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஓகே? 1 to 8th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் அரித்மெட்டிக். ஓகேவா? அரித்மெட்டிக் ரீசனிங் தான் இருக்கும். அது 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் ரீசனிங், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ் இதெல்லாமே இருக்கும். சரிங்களா? பார்ட் டியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் நாலேஜ். ஓகே? ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், ஹூ இஸ் ஹூ, ஓகேவா, ஸ்டேட்டு, கேபிட்டல் ஆஃப் இந்தியா, ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா. ஸோ இது மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இதுதான் சிலபஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் இப்போ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக குவாலிஃபை ஆகிடலாம். ஓகேவா? உங்களுக்கு பார்ட் டியில் 20 மார்க்ஸும், பார்ட் 3சியில் 50 மார்க்கும், பார்ட்டு பியில் வந்து 15 மார்க்கும், அடுத்து வந்து பார்ட் ஏல வந்து 50 மார்க். ஸோ நீங்கள் பார்ட் ஏ வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எக்ஸாம் வந்து குவாலிஃபை ஆகிடலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதில் மோர் தென் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.